மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமை செயலகத்தில் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை ஆய்வினை மேற்கொண்டார்கள். கடந்த ஆண்டு இந்த விருகம்பாக்கம் கெனாலும் ஓட்டரி நாலா அதேபோல் வீராங்கலோடை இது மூன்றுமே நீர்வளத்துறையுடன் இருந்தது. அதை மாநகராட்சி சார்பாக வகைப்பாடு மாற்றுமாறு கோரிக்கை ஏற்ற போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை பெருநகர சென்னை மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக இந்த விருகம்பாக்கம் பகுதிகளை பணி துவங்க இருக்கிறது. அதற்கான பணியானையும் வரக்கூடிய புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் பணியானை வழங்க இருக்கிறது. அதற்கு முன்னவே மாநகராட்சி சார்பாக இப்போ விருகம்பாக்கம் கெனாலுக்கு உட்பட்ட பகுதிகளில் 5 ஃப்ளோட் போட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை ஸ்லட்ஜ் இது எல்லாமே அகற்றப்பட்டு வருகிறது. அகற்றப்படக்கூடிய இந்த ஸ்லட்ஜ் எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கு வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்குலையோ இல்லை கொடுங்கியூர் குப்பை கிடங்குலையோ எடுத்து சென்று அங்கு பொருத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஓட்டரி நல்லாவும் நம்முடைய மழைக்காலங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம். அதுவும் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாகவே பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. வரக்கூடிய ஓரிரு நாட்களில் ஓட்டரி நல்லாலையும் பணிகள் துவங்க இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு இந்த ஓட்டரி நல்லா இருக்கு. இதை முற்றிலுமாக அந்த ஸ்லட்ஜ் ரிமூவல், ட்ரெட்ஜிங், அதே போல காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி அனைத்து பணிகளுமே மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட இருக்கிறது. அதேபோல் வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகள் வீராங்கலோடை மிகவும் முக்கியமான கெனாலாக இருக்கிறது. வீராங்கலோடையிலும் பணி துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. அங்கேயும் முற்றிலுமாக தடுப்பு சுவர்கள் ஏற்று பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்று பங்காக இன்றைக்கு விருகம்பாக்கம் கெனாலில் நடைபெறக்கூடிய பணிகளை நானும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உடனிருந்து இப்பகுதியில் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம்.